பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டத்திற்கு உட்பட்ட மேமாளூர் ஊராட்சியில் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து 136 வீடுகள் கட்டி தாத்தன் முப்பாட்டன் காலத்திலிருந்தும் 3 தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் தினசரி கரும்பு வெட்டும் கூலி தொழிலும் விவசாய தொழிலும் ஒரு சில பேர் வயிற்று பிழைப்புக்காக மாத சம்பளத்திற்கு வேலை செய்து வருகிறார்கள். இந்த நீர்நிலையில் கட்டிய வீடுகளை அகற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த வருடம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் இந்த வீடுகளை அகற்ற பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்தார்கள். அப்பொழுது அந்த வீட்டின் உரிமையாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவருடன் சேர்ந்து அதிகாரிகளிடம் 20 நாட்கள் அவகாசம் கேட்டார்கள். இதன்படி அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றார்கள். ஆனால் அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 14 மாதங்கள் ஆகியும் வீட்டின் உரிமையாளர்கள் வீட்டை காலி செய்து வெளியேறவில்லை. ஆகையால் நேற்று முன்தினம் 8/7/2024 காலை நேரத்தில் பொதுப்பணித்துறையினர் காவல்துறையினர் பாதுகாப்புடன் நீர்நிலை ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது வீட்டின் உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டார்கள். அதன் பின்பு வீட்டிற்கு கொடுக்கப்பட்ட மின் இணைப்புகளை துண்டிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த நிலையில் நாளை 11/7/2024 அன்றுக்குள் அனைத்து வீடுகளையும் அகற்றும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் அனைத்து வீடுகளையும் அகற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இதனை ஏற்றுக்கொள்ளாத அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தங்களது குடும்பத்துடன் ஒன்று குவிந்து, நாங்கள் பல வருடங்களாக வசித்து வரும் இந்த இடத்தை நீங்கள் எடுத்துவிட்டு சென்றுவிட்டால் நாங்கள் வேறு எங்கு சென்று வாழ வேண்டும்? எங்களுக்கு வேறு என்ன வழி? ஆகையால் எங்கள் வீடுகளை எங்களிடமே ஒப்படைக்க வேண்டும். ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தியும், மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றினால் நாங்கள் ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை அரசிடமே திரும்ப கொடுக்கின்றோம். எங்களை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று கண்ணீர் மல்க தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட முயன்றார்கள். இங்கதான் 40 வருஷமா அனுபவம். 40 வருஷத்துல தீர்வையா வாங்கினாங்க, வீமையா வாங்கினாங்க, உருபுசனை வீடு ஏன் கொடுத்தாங்க? இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க? இன்னைக்கு வந்து சமயத்துக்கு தந்தபடி பாத்ரூம் கட்டி விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் இருக்க இன்னைக்கு கரண்ட் எல்லாம் புடிங்கிட்டு இன்னைக்கு வீட்டை இடிச்சு விட்டா நாங்க எங்கேயும் போக முடியாது. கிராமத்தை பார்த்து பாதுகாப்பு இல்லையா நாங்க பார்த்து எங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு நபருக்காக ஊர் அரசாங்கம் இல்ல. இந்த மக்கள் இது வேணும் பார்த்து மட்டும் நேர்ல வந்து எது இடைஞ்சலா இருக்குதோ அதை மட்டும் பார்த்து எடுங்க. முதல்ல உங்க ஊர் என்ன சொல்லுங்க. எந்த ஊர்ல? மேமாளூர் கிராமம். இட வசதி கம்மி, ஜனத்தொகை அதிகம். நாங்க வசிக்கிட்டு போறோம், பொறும்போல தான் வசிக்கிறோம். எது இடைஞ்சலா இருக்குதோ அதை மட்டும் எடுங்க. வந்து எங்களுக்கு வந்து கலெக்டர் வந்து நேரடியா வந்து பார்த்து எது இடைஞ்சலா இருக்குதோ அதை மட்டும் கிளியர் பண்ணி விடுங்க. எங்களுக்கு நீதி வேணும். கரண்ட் புடிங்க 3 நாள் ஆகுது. குடிக்கிறது தண்ணி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது. இப்பதான் இருக்கிறோம். 3 நாளா பட்டினி கிடக்குறோம். எத்தனை பேர் இருப்பீங்க? சுமார் அந்த பகுதியில் எத்தனை பேர் இருப்பீங்க? 500 பேர் உட்கார்ந்திருக்கிறோம். 500 பேர் இருக்கிறோம். 500 பேருக்கு கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது.
சாப்பாடு எதுவுமே கிடையாதா? பசி மட்டுமே கிடக்குறோம் பசி மட்டுமே கலெக்டர் வரணுங்க. கலெக்டர் வந்து நீர் குடிக்கிற இடம் இல்ல.